வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் அமைச்சர் உதயநிதியின் கொச்சி பண்ணை வீட்டில் 25,000 கோடி சிக்கியிருக்கிறது. அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தி இந்த 25,000 கோடியும் முடக்கியிருக்காங்க. இதை பற்றின தகவல் தான் இந்த ஒரு வீடியோவில் தொகுப்பாக பார்க்க போகிறோம். இந்த 25,000 கோடி எங்கிருந்து வந்திருக்கிறது, யாருடைய பணம், இவ்வளவு பணம் கொச்சி பண்ணை வீட்டில் எப்படி அங்கே இருக்கிறது, இதை பற்றின தெளிவான தொகுப்பாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது திமுகவில் இருக்கும், திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்கும் நிலையில் ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெகத் ரட்சகன், ஏவா வேலு, இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சரான பொன்முடி, அதுக்கப்புறம் துரைமுருகன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திமுகவோட முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாமே சரிஞ்சிட்டு வரும் நிலையில் தற்போது அந்த வரிசையில் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி அவர்கள் அவருடைய கொச்சி பண்ணை வீட்டில் 25,000 கோடி பணம் சிக்கியிருக்கிறது. அமலாக்கத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் இந்த 25,000 கோடியும் முடக்கியிருக்காங்க. அமலாக்கத்துறை அதிரடியாக திமுகவின் விளையாட்டுத்துறை அமைச்சரை உதயநிதி அவர்களை அதிரடியாக கைது செஞ்சுருக்காங்க. இதனால் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். மற்றும் இந்த பணம் செந்தில் பாலாஜியோடையதா இல்லை பார்த்திங்கன்னா யாருடைய பணம், இந்த பணங்கள் எங்கிருந்து வந்துருன்னு சொல்லிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பிட்டுருக்காங்க. ஸோ வீட்டோட முதலமைச்சர் கைது செய்யப்படுவாரா, இல்லை பார்த்திங்கன்னா அமைச்சர் உதயநிதி பார்த்திங்கன்னா புழல் சிறையில் அடைக்கப்படுவாரா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். இந்த 25,000 கோடி மட்டும் இல்லாமல் பல்வேறு டாக்குமெண்ட்டுகள், அதாவது சொத்து குவிப்பு, அதாவது பல்வேறு தவறான முறையில் பணம் பரிவர்த்தனை செய்தால், இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்காரு விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா திமுக இந்த மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட்சி களைவதற்கான 100% வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே தேர்தல் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பல்வேறு சர்ச்சைகளை சிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நிறைய எம்பிகள், எம்எல்ஏக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கட்சி மாற்றம் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதோட தகவலுமே நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.